வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான தினசரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஃபேமிலி டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா ஸ்ரீகாந்துக்கு ஏறக்குறைய 30 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அதுக்கு காரணம் இவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. அந்த கண்டிஷனால் தான் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சரி, பையனுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் இந்த கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இந்த ரோலை பிரேம்ஜி தான் பண்ணிருப்பாரு. ஹீரோவை தேடி தான் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இன்னும் வரலன்னு தெரிய வருது. இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போறானா, பர்மிஷன் வாங்கியிருக்கான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு. இந்த வாட்டியாவது கல்யாணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி பிரேம்ஜி யோசிக்கிறாரு. இப்ப நமக்கு அந்த பொண்ணு வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா அம்மா அதே மாதிரி அக்கான்னு 3 பேர் வந்திருக்காங்க. அக்காவோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, மொட்டை மாடியில பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த பொண்ணை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வேலை பாக்குறாங்க போல. சரி, உங்களுக்கு எவ்வளவு சேலரி அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதை தாண்டியும் நிறைய டீட்டெயிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவன் என்ன பேசி வச்சு கல்யாணத்தை நிறுத்த போறான்னு தெரியலையேன்ற மாதிரி ஹீரோவோட பேரண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலி கிட்ட இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கோவமா வராது. இது எனக்கு செட் ஆகாது, வாங்க கிளம்பலான்ற மாதிரி சொல்றாரு. ஏன்டா உட்காருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் கேட்காம எந்திரிச்சு போயிடுறாரு. பேரண்ட்ஸ் சட்டுன்னு எந்திரிச்சு போக முடியாதுல்ல. பையன் எங்க கிட்ட கலந்து பேசி முடிவை சொல்லணும்னு நினைக்கிறான் போல. நாங்க சீக்கிரமா சொல்றோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்னாச்சு, ஏன் மாப்பிள்ள கோவமா போறாருன்ற மாதிரி பொண்ணு வீட்டை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. அவன் என்னென்ன கேட்டான் தெரியுமான்ற மாதிரி பொண்ணு கோவப்படுறாங்க. பொண்ணுக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்பாங்க. நீ எப்ப பாரு எதுக்காகடா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்கறன்ற மாதிரி அம்மா கேட்கறாங்க. ஆக்சுவலா இவர் எப்பவுமே சம்பாத்தியத்தை பத்தி தான் கேட்பாரு போல. ஃப்ரெண்ட்ஸுமே எதுக்காக இதை பத்தி எல்லாம் கேட்கறன்ற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இவரோட வருமானத்தை வச்சு மட்டும் குடும்பத்தை ரன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு. இவரோட வருமானம் 70,000 ரூபாய் கிட்ட இருக்கும். ஒய்ஃப் நம்மளை விட அதிகமா சம்பாதிக்கணும், அப்பதான் ஃபேமிலியை நல்லபடியா ரன் பண்ண முடியும். அதுக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பாக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல. உன் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தா நாங்களாம் சந்தோஷமா இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு ஹீரோ இருக்காருல, இந்த காலத்துல அதை வச்செல்லாம் சர்வைவ் பண்ண முடியாது. என்னை விட என்னோட ஒய்ஃப் நிறைய சம்பாதிக்கணும், இல்லனா என் அளவுக்காவது சம்பாதிக்கணும். அப்பதான் 2 பேருமே சேர்ந்த மாதிரி நாங்க நினைச்ச மாதிரி ஒரு லைஃபை வாழ முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பேரண்ட்ஸ்க்கு இவர் இந்த மாதிரி பண்றது சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இப்படியே பண்ணிட்டு இருந்தனா கல்யாணம் ஆகாம பிரம்மச்சாரியா தான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட்டை நல்லபடியா பண்ணி முடிச்சிருக்காங்க போல. அதனால இவங்க எல்லாருமே ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்றாங்க. இவங்க மட்டும் அந்த ட்ரிப்புக்கு போற மாதிரி பிளான் இல்ல. நிறைய கம்பெனியை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வர போறாங்க. அந்த இடத்துல இவங்க எல்லாருமே சேர்ந்து ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வேற ஒரு கம்பெனியை சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி இவர் டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே கலந்துதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு ஷாலினி அப்படின்றது. அவங்களுமே கிளம்பலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு போறாங்க. இந்த இடத்துல ஷாலினியை பார்த்த ஒரு நபருக்கு ஷாலினியை பிடிச்சிருக்கும். ஷாலினி கிட்ட கொஞ்சம் தப்பாலாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, கிளம்புன்ற மாதிரி ஷாலினி சொல்றாங்க. ஆனா இவன் ரவுடிங்ல எல்லாம் கூட்டு வந்திருக்கான்ல, அவங்க சப்போர்ட்டோட இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இவன் மண்டிலே ஒரு போடு போடுறாரு. இவன் கூட தான் ஆட்கள் இருக்காங்க, அவங்க ஹீரோவை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டுறாரு. நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாரு. இவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களா போய்ப்பீங்களா இல்ல டிராப் பண்ணவான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல, இதுக்கப்புறம் நானே போய் பண்ற மாதிரி ஷாலினி சொல்றாங்க. சரி ஓகே பாப்போன்ற மாதிரி இவரும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப கல்யாண புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. நீங்க சொன்னீங்கன்னு நம்பிதான் அந்த குடும்பத்துக்கிட்ட பேசுறதுக்காக போனோம். பார்த்தா சேலரி என் தம்பியை விட கம்மி தானா அப்படின்ற மாதிரி அக்கா கோவப்படுறாங்க. ஆக்சுவலா சேலரி சொல்லும் போது எப்பவுமே எல்லாருமே அதிகமா தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் புரோக்கர் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. ஆனா இந்த வாட்டி ஒரு பெரிய சம்பந்தத்தை தான் பிடிச்சிருக்கேன். வெளிநாட்டுல எல்லாம் இருந்திருக்காங்க, நல்ல பொண்ணு சம்பாரிச்சவ தான். இந்த வாட்டி கண்டிப்பா எல்லாமே ஓகே ஆயிடும், உங்க தம்பி கிட்ட பேசுங்கன்ற மாதிரிலாம் அக்கா கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கட்டிட்டு இருக்க வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இவரோட வருமானத்தை மீறி தான் இந்த வீடை கட்டிட்டு இருக்காரு. லோன் போட்டிருக்காரு, நிறைய இடத்துல காசுலாம் வாங்கியிருக்காரு. ஆனா இப்படி கட்டுறதுல அப்பாக்கு பெருசா விருப்பம் இல்ல. நம்ம இப்ப இருக்க வீடே பெருசா தான்ப்பா இருக்கு, அதுல கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. உங்களால வேணா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும்பா, ஆனா என்னால அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாது. சம்பாதிக்கிறது எதுக்கு, பெருசா வீடு கட்டுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸா ஒரு இடத்துல காசெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அனன்யாஸ் கோல்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் காசை போட்டுட்டு இருக்காரு. வட்டி ரொம்ப அதிகமா கிடைக்கும், அதனால தான் காசை போட்டுட்டு இருக்காரு. நீ எதுக்காக கம்மியா காசை போடுற, இன்னும் கூட காசை போடலாம்ல, உனக்கு லாபம் நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் ஒரு அண்ணன் சொல்றாரு. சரி நான் யோசிச்சு முடிவெடுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நீ நல்லா டேலண்டானவன், யோசிச்சு உன் முடிவை சொல்லுன்ற மாதிரி இந்த அண்ணன் சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. புரோக்கர் புதுசா ஒரு பொண்ணை பத்தி சொன்னார்ல, அதை பத்தி வீட்டுல இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த வாட்டி தப்பு நடக்காதுல்லன்னு கேக்குறாரு. தப்பு நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது பாஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஒரு அவசரமான வேலை இருக்கு, நீ வரணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஹீரோக்கு போயே ஆகணும்ன்ற ஒரு நிலைமை இருக்கு. பொண்ணை நான் பார்க்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, நான் சொன்னது உங்களுக்கு தெரியும்ல, அது மட்டும் ஓகேவா இருந்தா நீங்களே பேசி ஓகே பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் மட்டும் பொண்ணை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. இப்ப பொண்ணு வரட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பொண்ணு இருக்காங்கல்ல, எல்லாருக்குமே டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேரு சிவானி அப்படின்றது. சிவானி சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்பவும் அடிக்கடி வேலை விஷயமா போயிடுவாரு. இவங்க தனியாவே தான் இருந்துட்டு இருப்பாங்க. இவ கல்யாணம் பண்ணி போற இடத்தையாவது குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க, நாங்க நல்லபடியா பார்த்து போன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சிவானி எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன கண்டிஷன் இவங்களும் கேக்குறாங்க. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப கிளம்பிடலான்ற மாதிரி அக்கா அம்மாவோட காதல சொல்றாங்க. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, மேற்கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதானம்மா, அது ஒரு பிரச்சனையே கிடையாது, என் பையனுக்கும் இந்த மாதிரி பொண்ணதான் ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு எல்லாமே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல, அதனால தான் அம்மா போய் சொல்லி இந்த இடத்துல ஓகே சொல்லியிருப்பாங்க. பையன் கிட்ட அதுக்கேத்த மாதிரி பேசணும்னு நினைக்கிறாங்க. பையன் சேலரி எவ்வளோன்னு கேட்கறாரு. சொன்னா நீ பொறாமப்படுவ, ஏன்னா உன்னை விட டபுள் மடங்கு சேலரி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணோட போட்டோவை பார்க்கணுமான்ற மாதிரி அக்கா கேட்கறாங்க. அதெல்லாம் கூட தேவையில்ல, அதான் எனக்கு வேண்டியதுதான் அமைஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க அப்பா இருக்காருல, அப்ப பொண்ணு எப்படி இருக்கான்னு கூட முக்கியம் இல்ல, உனக்கு சேலரி தான் முக்கியம் அப்படிதானேன்னு கேட்கறாரு. ஆமாப்பா, எனக்கு சேலரி தான் முக்கியம், உங்களை மாதிரி கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ் லைஃபை என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்ந்தாலும் சரி, உங்க எல்லாரையும் நல்லபடியா தான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, நீ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. விடுங்கப்பா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அம்மா, அந்த பொண்ணை மீட் பண்ணி ஒரு நாள் நான் பேச போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே, பேசும்போது நீ அந்த பொண்ணு கிட்ட சேலரிய பத்தி எல்லாம் கேட்காத, நீ திரும்ப திரும்ப சேலரிய பத்தி கேட்டேன்னு வச்சுக்கோ, அவ கோவப்பட்டு கல்யாணத்தையே நிறுத்த கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏன்னா இவர் பார்த்து பேசும்போது அதை பத்தி கேட்டுட்டா பிரச்சனை இல்ல, அதனால தான் இப்படி சொல்றாங்க. அதான் சேலரிய பத்தி நீங்க விசாரிச்சிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்காக கேட்க போறேன், பேசி பழக மட்டும் தான் போறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அம்மாவும் அக்காவும் ஏத்துக்கிறாங்க. ஆக்சுவலா அக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் சிவானியை பாக்குறதுக்காக வெயிட் பண்றாரு. இப்ப சிவானி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே பேசி அவங்க கிட்ட பழக ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கல்யாண நாளே வந்துருது. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல கல்யாணம் எல்லாம் பண்ணிடுறாங்க. புரோக்கர் கமிஷனுக்காக தான் இவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாரு, நிம்மதியா கமிஷனை வாங்கிட்டு போயிடுறாரு. இன்னைக்குதான் இவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்கும். ஹீரோ இருக்கார்ல, ஒரு பிரசன்டேஷனை நம்ம பாத்துறலாம்னு சொல்லிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி பிரசன்டேஷனா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ முதல்ல உட்காருன்ற மாதிரி ரெடி பண்ணிருக்க விஷயத்தை இவங்க கிட்ட காட்டுறாரு. ஏன் சம்பாத்தியம் இவ்வளோ, என்னோட ஒய்ஃபா வரப்போறவங்க இவ்வளவு சம்பாதிக்கணும், அது மூலியமா 5 வருஷத்துல இந்த விஷயத்த பண்ணலாம், 5 வருஷத்துல இந்த விஷயத்த பண்ணலாம்னு ஒவ்வொரு பிளானா போட்டு வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிவானி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. நம்ம சொன்ன எதை பத்தியும் பேரண்ட்ஸ் சொல்லல போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்க அமைதியா உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் அம்மாவையும் அக்காவையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. எனக்கு எதுவுமே தெரியாதுடா, அம்மா தான் எதுனாலும் சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க, நீ அம்மா கிட்ட கேளுன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட இவர் கோவப்படுறாரு. அம்மா இருக்காங்கல்ல, அவ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த பொண்ணு, நல்லா சம்பாரிச்ச பொண்ணு, அவ மனசு மாதிரி வேலைக்கு போயிடுவான்னு நினைச்சேன், இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஒய்ஃபை பார்த்து கோவப்படுற மாதிரி பேசுறாரு. இப்ப முடிவா என்னதான் சொல்றன்ற மாதிரி கேட்கிறாரு. என்னால நிச்சயமா வேலைக்கெல்லாம் போக முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வருமானமே போதுமான அளவுக்கு இருக்குல்லடா, அப்புறம் என்ன பிரச்சனை, மருமக வீட்லயே இருக்கட்டும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நான் எப்படி பிளான் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் என்னால வாழ முடியும்பா, நீங்க சொல்ற மாதிரிலாம் என்னால வாழ முடியாதுன்ற மாதிரி இவரும் கோவமா சொல்றாரு. மறுநாள் காலையில அம்மாவும் அக்காவும் உட்காந்துட்டு இருக்காங்க. இவரும் காஃபி வேணும்ன்ற மாதிரி வெளியே வராரு. நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம், உன் ஒய்ஃப் தான் போடுவன்ற மாதிரி போடுறதுக்காக போயிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஒய்ஃப் போட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. ரொம்ப ப்ரொஃபஷனலா அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா சமைப்பா போல அப்படின்ற மாதிரி அம்மாவும் அக்காவும் பேசிக்கிறாங்க. இப்ப அவங்களுமே காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. குடிக்கிற இவங்க எல்லாரோட முகமும் மாறிடுது. ஆக்சுவலா காஃபி பிடிக்க பதிலா சீயக்கா பொடியை தான் போட்டிருக்காங்க. சரி, தெரியாம தப்பு நடந்துருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இட்லியில இருந்து எல்லாமே அவங்க ரொம்ப மோசமா தான் செய்யறாங்க. என்ன இந்த அளவுக்கு மருமக மோசமா செய்யறான்ற மாதிரி அப்பாவும் யோசிச்சுட்டு இருக்காரு. சாப்பிடுங்கப்பான்ற மாதிரி ஹீரோவும் கிண்டல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ ஆசைப்பட்டது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு இல்ல, அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆயிடுச்சுடா, என் பேரண்ட்ஸ் என்ன நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு.
நீ சொல்றதும் ரைட்டு தான் மச்சான், என் ஒய்ஃபையே எடுத்துக்கோ, என் அளவுக்கு என்னோட ஒய்ஃபும் சம்பாதிக்கிறா, நாங்க 2 பேருமே அவ்வளவு சம்பாரிச்சு கூட குடும்பத்தை ரன் பண்ண முடியல, ஏதாவது புதுசா செலவு வருது அப்படின்ற மாதிரிலாம் பிரேம்ஜி சொல்லிட்டு இருக்காரு. பிரேம்ஜி ஒய்ஃபும் இதே ஆபீஸ்ல தானே வேலை பாக்குறாங்க, யார் அவங்க கிட்ட பேசினாலும் பிரேம்ஜிக்கு கடுப்பா இருக்கு, பக்கத்துல வான்ற மாதிரி ஒய்ஃபை கூப்பிட்டு வர வச்சிருக்காரு. பிரேம்ஜியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹீரோவோட டிஃபன் எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாங்க, ஹீரோ வேணான்னு சொல்றாரு, அதுக்குள்ள அவங்க சாப்பிடுறாங்க, செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. இது செம்ம டேஸ்டா இருக்கான்ற மாதிரி இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னதுனால சாப்பிட்டு பாக்குறாரு, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இப்போ உடனே அம்மாக்கு கால் பண்றாரு, அம்மா இன்னைக்கு நீங்க தான் சமையல்லாம் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. நான் எங்கடா பண்ணேன், உன் ஒய்ஃப் தான் பண்ணுவேன்னு சொன்னா, அவ தான் பண்ணான்ற மாதிரி சொல்றாங்க. இரு உன் ஒய்ஃப் கிட்டே பேசுன்ற மாதிரி போனை தந்துரு, என்ன சமையலை பத்தி கேட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. நீ தான் சமையல் பண்ணியா, இவ்வளவு நல்லா சமைக்கிற நீ எதுக்காக காலையில மோசமா பண்ணன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் முதல்லயே நல்லா பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சிருக்கும், முதல்ல வேணும்ட்டே மோசமா பண்ணி இப்ப நல்லா சமைச்சதுனால இது இன்னும் அதிகமா தெரிஞ்சிருக்கும், இதை நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க, அதனால தான் இப்படி பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நல்லா தான் யோசிக்கிற, நீ வேலைக்கு போறத பத்தி கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ ஒரு அண்ணன் மூலியமா அனன்யா கோல்டு அப்படின்ற ஒரு கம்பெனில காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த அண்ணன் நிறைய பேரோட மனசை மாத்துறாரு, நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கப்பா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்க்கற மத்தவங்களையும் அதுல சேர்த்துட்டு இருக்காரு. ஹீரோக்கு நைட்டு திடீர்னு முழிப்பு வருது, ஒய்ஃப் பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்க சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் தூங்கலியான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு நைட்டு சில நேரம் ரொம்ப நேரம் தூக்கம் வராது, அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நீ ஏன் நைட்டு ஜாப் போக கூடாதுன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, நான் தூங்க போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவ போற ஐடியாலேயே இல்ல போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட இருந்து இவ்வளவு வருமானம் வரும், அது மூலியமா நம்ம சில பிளான்லாம் பண்ணலான்ற மாதிரி இவர் பிளான் பண்ணிருப்பாரு. இப்ப காசு வரல, அதனால இவர் கடன் பிரச்சனையில கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது ஒய்ஃபை வேலைக்கு அனுப்பணும், அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னடா இது புது பழக்கம்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கோவப்படுறாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வான்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவர் போதையிலேயே ஒய்ஃப் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் கொஞ்சம் லாக் ஆயிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு நீ வேலைக்கு போறத பத்தி கன்சிடர் பண்ணுன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லங்க என்னால அது மட்டும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சிவானி கொஞ்சம் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற அக்கா இருக்காங்கல்ல, பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா இப்படி அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. ஏன்னு உங்களுக்கு தெரியாதா, தினமும் நைட்டு வேலைக்கு போன்னு சொல்றாருன்ற மாதிரி சிவானி சொல்றாங்க. உன்னோட இந்த நிலைமைக்கு நாங்களும் ஒரு விதத்துல காரணம், எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. பரவாயில்ல விடுங்க, சின்ன வயசுல இருந்து என்னோட வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்ற மாதிரி சிவானி சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லாத, நாங்கெல்லாம் இருக்கோம்லன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு தான் சிவானியை கூட்டு வந்திருக்காரு. இப்ப ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்களும் ஹோம் மேக்கர்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, எனக்கும் ஹோம் மேக்கரா இருக்கணும்னு தான் ஆசை, ஆனா இஎம்ஐ அப்படி இப்படி நிறைய கடன் ஆயிருச்சு, அதை அடிக்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போற நிலைமை வந்துருச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதாவது ஹஸ்பண்ட் தான் வற்புறுத்தி அனுப்புறாருன்னு இன்டைரக்டா சொல்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஒய்ஃப் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. அவங்க கேட்டா நீ அமைதியா இருக்க வேண்டியதானே, என்னமோ ஹோம் மேக்கர்னு பெருமையா சொல்ற, ஹோம் மேக்கரா இருக்கிறது ஒரு பெருமையான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. ஹீரோ ஷாலினின்னு ஒருத்தங்களை காப்பாத்தினார்ல, அந்த ஷாலினி ஹீரோவோட ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. இங்க வேலைலாம் சரியா நடக்குதான்னு செக் பண்றதுக்கு வந்த ஆபீசரா இருப்பாங்க. இப்ப அவங்களோட இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. ஹீரோ டீம் லீடர் போல. இப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, என்னோட வேலை சரியில்லைன்னா என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக நான் மேல் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண, இப்ப என்ன பெஞ்சில உட்கார வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டாரு. இது நான் கம்ப்ளைண்ட் பண்ணனா, நான்லாம் பண்ணல, இரு வரன்ற மாதிரி இவருமே பாஸ் கிட்ட பேசுறதுக்காக வராரு, அதாவது மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. சிவா அவனோட வேலையை சரியா தான் செஞ்சுட்டு இருக்கான், அவன் எதுக்காக பெஞ்சில உட்கார வைக்க போறீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலா இந்த மேனேஜருக்கு வேண்டிய வேற ஒருத்தங்களை வர வைக்க போறாரு போல, அதுக்காக தான் இவரை ஒதுக்கி வச்சிருக்காரு. இது கொஞ்சம் கூட சரியில்லை, சிவாவை பெஞ்சில உட்கார வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் முடிவு எடுத்துட்டேன், சிவா பெஞ்சில தான் உட்காரணும் அப்படின்ட்டு வரலாம் சொல்லிட்டாரு. இது ரிலேட்டடா இவங்க 2 பேருக்குள்ள லைட்டா ஆர்குமெண்ட் வருது. இவர் மேனேஜர் கிட்ட சத்தம் போட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம கிட்டயே சத்தம் போட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி மேனேஜருக்கு ஹீரோ மேலேயே கோவம் வருது. ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. சிவானி சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத அம்மா பாக்குறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சின்ன வயசுல இருந்து ஃபேமிலியோட அன்பு எனக்கு கிடைக்கவே இல்ல, அது கிடைக்கணும்னு நினைச்சேன், அது தப்பா ஆன்ட்டின்னு கேக்குறாங்க. உன் மேல தப்பு இல்லம்மா, எங்க மேலதான் தப்பு, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சிவானி இருக்காங்கல்ல, வெளியே ஒரு கஃபேக்கு தான் வந்திருக்காங்க. அந்த கஃபேல லவ்வர்ஸ் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை பார்க்கும்போது அவர்கிட்ட கொஞ்சம் பழகணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அது நடக்கல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க.
இப்ப கனவுல ஹீரோ கூட க்ளோஸா பழகுற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஷாலினி எல்லாரையும் அப்சர்வ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. யார்கிட்டயும் இவங்க சாட்லாம் பண்ணக்கூடாது. அதை மீறியும் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கு காப்பாத்தினதுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடுங்கன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. என்னையும் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பிரேம்ஜி பாக்குறாரு. ஏன்னா பிரேம்ஜி வந்ததுல இருந்து அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப பிரேம்ஜி எல்லாம் வந்தோடனே இவங்க வேகமா எந்திரிச்சு போயிடுறாங்க. எப்படி அந்த பொண்ணு கிட்ட பேசினேன்னு பிரேம்ஜி கேக்குறாரு. இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஹீரோக்கு மேனேஜரா ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மேனேஜருக்கு புதுசா வந்திருக்க ஷாலினி மேல ஒரு கண் இருக்கு. நம்ம வெளியே டேட் மாதிரி போலாமான்ற மாதிரி கேக்குறாரு. கொஞ்சம் டபுள் மீனிங்ல எல்லாம் பேசுறாரு. இதை கேட்கிற ஷாலினிக்கு பயங்கரமா கோவம் வருது. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்ற மாதிரி இவரை திட்டின மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அனன்யா கோல்டுன்ற கம்பெனி ஃப்ராடு கம்பெனி, அதுல காசு போட்டு நிறைய மக்கள் ஏமாந்துருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மக்கள் எப்படிதான் இப்படி ஏமாறுறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவே ஏமாந்துருக்காருல, பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவருக்கு ஒரு அண்ணன் தானே ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த அண்ணனுக்கு கால் பண்றாரு. அந்த அண்ணனோட லைனை பிடிக்கவே முடியல. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நேரடியா அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பொதுமக்கள் எல்லாருமே செம்ம கோவத்துல இருக்காங்க. போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த அண்ணனை தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அச்சச்சோ இவரும் ஃப்ராடு போல, நம்ம ஏமாந்துட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹீரோவோட கம்பெனிலேயே நிறைய பேர் அந்த அண்ணன் கிட்ட ஏமாந்துருப்பாங்க. ஆனா பிரேம்ஜி எல்லாம் ஏமாந்துருக்க மாட்டாரு. இப்ப ஏமாந்த எல்லாரையும் பயங்கரமா கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ சோகமா இருக்கிறதுனால இவருமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு சொன்ன, இதெல்லாம் ஃப்ராடு கம்பெனிடா, ஏமாத்திடுவாங்கன்ட்டு. நீ தான் நிறைய வட்டிக்கு ஆசைப்பட்டு இப்படி ஏமாந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு ஜூனியர் பையன் குதிச்சு சூசைட் பண்ணி இறந்துடுறான். ஏன்னா இவனோட காசும் நிறைய போயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துடுறான். ஆக்சுவலா ஹீரோ சிவான்னு ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த சிவா இந்த கம்பெனியோட டேட்டாவை வேற ஒரு கம்பெனிக்கு தந்திருக்காரு போல. இதனால மேனேஜர் வேலையை விட்டு தூக்குறாரு. ஆனா அவன் இருக்கான்ல, நான் இந்த விஷயத்த பண்ணவே இல்லை சார், ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சுறான். ஆனா இவர் வேலையை விட்டு தூக்கிடுறாரு. அவனோட டீம் ஹெட் ஹீரோ தானே, அதனால ஹீரோக்கும் பிரச்சனை வருது. தற்காலிகமா உங்களை வேலையை விட்டு தூக்குறோம்னு சொல்றாங்க. இது 3 மாசம் வேலை இல்லாம இருக்கணுமான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப சோகமா இங்க இருந்து கிளம்புறாரு. 3 மாசம் காசு வரலன்னா எப்படி நம்ம கடனுக்கு வட்டி எல்லாம் கட்டுறதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, வேற வேற கேஸ்ட சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க காதல்ல ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். 2 பேரோட வீட்லயும் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மீறி தான் இவங்க 2 பேருமே கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை பத்திலாம் சிவானி கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருமே ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நான் ஏகப்பட்ட கடுப்புல இருக்கேன், நீங்க ஜாலியா பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க யாருமே என்கிட்ட பேசாதீங்க, நீங்க பேசாம இருந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொரு ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க. மறுநாள் காலையில இவரும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. அம்மா கிட்ட இருந்து ரிப்ளைவே வர மாட்டேங்குது. நம்மளே தான் டீ போடணும் போலன்னு யோசிக்கிறாரு. ஆனா பால்ல இருந்து எதுவுமே வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. சரி கடையில போய் குடிக்கலான்ற மாதிரி இவரும் கடைக்கு வந்துடுறாரு. என்னப்பா வட்டியை கேட்கலான்னு கால் பண்ணா போன் எடுக்க மாட்டேற, என்ன பிரச்சனைன்ற மாதிரி கடன் கொடுத்தவர் கேட்கிறாரு. இல்லன்னு நான் கவனிக்கலன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் கவனிப்பா, இல்லனா வீட்டுக்கு வந்து லேடிஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிடுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பாட்டி பாத்துருவாங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, ஹீரோவோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உன் பையன் கடன் வாங்கியிருப்பான் போல, திரும்பி தரலன்ற மாதிரி ஒருத்தன் பிரச்சனை பண்ணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் பையன் கடன்லாம் வாங்கியிருக்க மாட்டான், நீங்க வேற யாரையாவது பார்த்து தெரியாம சொல்றீங்களா இருக்கும், கிளம்புங்கன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ அப்செட்டா இருக்கிறத ரெகுலராகவே ஒய்ஃப் நோட் பண்றாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது வரைக்கும் ஹீரோக்கு என்ன பிரச்சனை எல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இவர் சொல்லிடுறாரு. ஹீரோ இந்த பிரச்சனையை நினைச்சு நைட்டு தூங்காம உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாங்க. பிரச்சனையை சொன்னா மட்டும் உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. ஆறுதல் சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன்னோட ஆறுதலை வச்சு நான் என்ன பண்ண முடியும், பிரச்சனையில இருந்து வெளியே வர வழிதான் எனக்கு தேவைன்ற மாதிரி கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இப்ப கடன் வேற அதிகமாகிட்டே இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனையில போய் சிக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்கலாம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இவன் வேற காசு கேட்கறதுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு காசு தந்தா ஒய்ஃபுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுங்களே காலை கட் பண்றாங்க. இவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. குடும்பத்தை ரன் பண்றதுக்கே இப்ப காசு தேவைப்படுது இல்ல, ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் வேலைக்கு போக போறேன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவர் ஹோட்டல்ல வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. திடீர்னு இருமல் வருது. ஆனா யாருமே தண்ணிலாம் தராம போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் இருமுனா அம்மாவும் அக்காவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவ்வளவு பதட்டப்படுவாங்க. இப்ப கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஈரினோ பொறுப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுல யாருமே இவர்கிட்ட பேச மாட்டாங்க. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஆனா எந்த அளவுக்கு கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா வட்டியாவே இவர் மாசம் மாசம் நிறைய காசு தரணும். வீட்டுல நகைலாம் இருக்கும் பாத்தீங்களா, யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு போயிடுறாரு. அதை வச்சுதான் வட்டி காசெல்லாம் இவர் தந்துட்டு இருக்காரு.
அசலை இவர் நினைச்சாலாம் தர முடியாது, அவ்வளவு அமௌண்ட் இவர் தர வேண்டி இருக்கு. எப்படியாவது அந்த அண்ணனை மட்டும் பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த அண்ணனை ஃப்ரெண்டுகளை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. அவன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கானா, உடனே போய் பாருன்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்றாரு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து அந்த அண்ணனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அந்த அண்ணன் இருக்காருல, இதுக்கு நான் காரணம் இல்லப்பா, ஒரு மினிஸ்டர் தான் காரணம், ஜெயசீலன் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பழைய தேட்டரை நமக்கு காட்டுறாங்க. ஜெயசீலன் அப்படின்ற மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சு ஹீரோ இருக்காருல, இந்த இடத்துல பிரச்சனை பண்றதுக்காக வராரு. தடுக்கிற ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போடுறாரு. அவனை விடுங்கயா, அவன் பேச நினைக்கிறத பேசட்டும் அப்படின்ற மாதிரி ஜெயசீலன் சொல்றாரு. எதுக்கியா இவ்வளவு காசை ஏமாத்தின, என் காசை தான்ற மாதிரிலாம் கோபமா கேட்டுட்டு இருக்காரு. எது நான் ஏமாத்தினா, நிறைய வட்டி தரேன்னு சொன்னோன்னா காசை எடுத்துட்டு வந்து தந்த பத்தியா, நீ தான் ஏமாந்த, நான் உன்னை ஏமாத்தல. இந்த மாதிரி வரவனுக்கெல்லாம் காசை தூக்கி தந்துட்டா எங்களுக்கு எப்படா காசு கிடைக்கும், நீ ஏமாந்தது தான், காசெல்லாம் திரும்பி கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் என் மொத்த சேவிங்கும் அதுல தான் சார் போட்டிருக்கேன், ப்ளீஸ் சார் என் காசை தந்துருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எவ்வளவு காசுன்னு இவர் கேட்கிறாரு. 90 லட்சம் ரூபான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏண்டா வெறும் 90 லட்சம் ரூபாய்க்கு தான் இவ்வளவு அழுதுட்டு இருக்கியா, அவன் 2 கோடி 3 கோடி ஏமாந்துருக்கான், அவனே என்ன தேடி வரல, நீ என்ன தேடி வந்துட்டியா, அப்பெல்லாம் காசை தர முடியாது, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோக்கும் பயங்கரமா கோவம் வருது. ஆனா இந்த ஜெயசீலனை எதுவுமே பண்ண முடியல. லீகலா தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு லாயர் மூலியமா லீகலா இவர் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துடுறாரு. அவர் எதிர்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. சார் என்ன சார் நீங்க கூட அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க, ப்ளீஸ் சார் உங்க சைட்ல ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி லாயருமே ஏத்துக்கிறாரு. ஹீரோ 2 நாளா சரியா சாப்பிட்டு மாட்டாரு. இப்ப ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவருக்கு மயக்கமே வருது. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறாரு. ஆக்சுவலா குப்பெல்லாம் கிளீன் பண்ற ஒரு நபர் தான் இவரை வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிருக்காரு போல. இவருமே முழிச்சு வெளியே வராரு. ரொம்ப சின்ன வீடா இருந்திருக்கும். இப்ப நீங்க ஓகே தானே சார் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஓகே தான்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த வீட்டுல நீங்க எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு கூட அடிக்கடி சின்ன வீட்டுல இருக்கோன்ற மாதிரி தோணும் சார், ஆனா சின்ன வீட்டுல இருந்தாலும் நிம்மதியா இருக்கேன் சார், கடன் பிரச்சனைன்னு பெருசா எதுவும் கிடையாது, என் ஃபேமிலி கூட இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கேன், இந்த சந்தோஷம் தான் சார் முக்கியம், வீடு பெருசா இருக்கிறதுலாம் ரெண்டாவது தான், இந்த வீட்டுல படுக்கும் போது நிம்மதியா தூக்கம் வருது, கடன் வாங்கி புதுசா ஒரு வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, வட்டி கிட்டின்ற மாதிரி டென்ஷன் அதிகமா இருக்கும், நிம்மதியா தூங்க கூட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏறக்குறைய ஹீரோவோட அப்பாவும் இந்த விஷயத்த தான் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் பேசினதுலாம் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால கிளம்பும் போது ஒரு அக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா ஹீரோ நல்லா சம்பாதிக்கும் போது கோயில் பக்கம்லாம் வந்திருக்க மாட்டாரு. இப்பதான் கோயிலுக்கு வந்திருக்காரு. ஏகப்பட்ட கஷ்டம்பா, நீ தான் அதுல இருந்து என்ன காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல ஒரு சின்ன பையன் வந்துடுறான். கஷ்டம்னு வந்தா மட்டும்தான் கடவுள் உங்க கண்ணுக்கு தெரியறாருல அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்கிறான். ஆக்சுவலா இவர் நிறைய கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்காருல, அதை பத்தி எல்லாம் இந்த பையன் கரெக்டா சொல்றான். இந்த பையனுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. மேற்கொண்டு இந்த பையன் அட்வைஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறான். தம்பி உனக்கு அதிகபட்சம் 12 வயசு இருக்குமா, இந்த வயசுல உனக்கு லைஃபை பத்தி என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன்ற மாதிரி இந்த சின்ன பையனும் சொல்றான். ஏறக்குறைய இவரோட அப்பா சொல்லுவார்ல, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன இந்த மாதிரிலாம் பேசுறான்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு பார்க்கும்போது அந்த பையன் காணாம போயிடுறான். அதுக்குள்ள இந்த பையன் எங்க போனான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதாவது கடவுளே இவர் முன்னாடி காட்சி அளிச்சு இவருக்கு சில விஷயங்களை புரிய வச்சிருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. லைட்டா ஹீரோக்கு இதெல்லாம் தோணுது. இப்ப ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ வந்தவன மட்டும் பேசிட்டு இருக்க எல்லாருமே அவங்க ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன், ஆனா நீங்க யாருமே ரூமை விட்டு வெளியே வந்துடாதீங்க, ஏன்னா உங்களோட ஃபேஸை பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா குடும்பத்துல இருக்க எல்லாரையும் ஒவ்வொரு விதத்துல பேசி இவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு. அதுக்காகலாம் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. அதே மாதிரி வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னா அதை ஏத்துக்கவே மாட்டாரு. அப்பா கிட்ட நிறைய ஆர்கியூலாம் பண்ணுவாரு. லைஃப்ல நிறைய அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க எவ்வளவு சரியா சொல்லியிருக்கீங்கன்றது எனக்கு புரியுதுப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லார்கிட்டயும் தனித்தனியா மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் பேசிட்டு இருக்கிறத கேட்கும் போது ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. போறதா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா போக போக அவர் ரொம்ப ஃபீலிங்கா பேசி அளவே ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு மேலேயும் உள்ள உட்காந்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே எந்திரிச்சு வெளியே ஓடி வராங்க. இவர் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காருல, அழாத அழாத அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நிம்மதியா இருக்கு. உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சிவா இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணான்ற மாதிரி வேலையை விட்டு தூக்குனாங்கல்ல, உண்மையில அந்த மேனேஜர் தான் இன்ஃபர்மேஷனை லீக்கே பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல செக் பண்றதுக்காக ஷாலினி வந்தாங்கல்ல, அவங்க தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. மேல் இடத்துக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணிருப்பாங்க.
அதனால சிவாக்கும் ஹீரோக்கும் திரும்பி வேலை கிடைச்சிருது. அந்த மேனேஜரை தான் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இவங்களுக்கு தானே வேலை கிடைச்சது, அதனால இவங்களுக்கு ஹீரோ நன்றிலாம் சொல்றாரு. ஹீரோக்கு திரும்பி வேலை கிடைச்சிருச்சுல, ஓரளவுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. ஹீரோ முன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நீ வேலைக்கு போக வேணாம், நானே பாத்துக்கிறேன், ஒரு வருஷத்துக்குள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லங்க, நானும் சப்போர்ட்டிவா இருக்கேன், முதல்ல ப்ராப்ளத்தை முடிப்போம், அதுக்கப்புறம் நான் வீட்டுல வேணா இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்பதான் ஹீரோவோட மாமா இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோ கிட்ட பினான்சியல் அட்வைஸ்லாம் கேக்குறாரு. ஆனா ஹீரோ கிட்ட தான் இப்ப நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள நீ இப்படி வித்தியாசமா பேசுற, ஏறக்குறைய உன்னோட அப்பா மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போதுதான் யாரோ இந்த இடத்துக்கு வராங்க. அதாவது ஜெயசீலனோட ஆளுங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ கேஸ் போட்டிருக்கல, அந்த கேஸை வாபஸ் வாங்கிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எதுக்கு கேஸை வாபஸ் வாங்கணும், கண்டிப்பா எனக்கு சாதகமா தான் இந்த கேஸ் முடிய போகுது, உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. ஏன்னா கேஸ் இவருக்கு சாதகமா தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அந்த கேங்காலையும் ரொம்ப பிரச்சனை பண்ண முடியல, ஏன்னா பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. மாமாவும் முறைச்சு பேசிட்டு இருக்காரு, அதனால சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இப்ப நிம்மதியான ஒரு லைஃப வாழ்றாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. தலை தீபாவளி வந்துருது போல இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்படியே ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. கடைசியில இளையராஜாக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டு முடிக்கிறாங்க. இந்த படத்துல சிவானியா ஒருத்தங்க நடிச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.